அண்மைச் செய்தி. தருமபுரியில் வெட்டிய கரும்பை வாங்காமல் அதிகாரிகள் சென்றிருப்பதாக அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. பொங்கல் தொகுப்புக்கு வெட்டிய கரும்பை வாங்காமல் அதிகாரிகள் சென்றிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தருமபுரியில் வெட்டிய கரும்பை அதிகாரிகள் எடுத்துச் செல்லாததாக தற்போது அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தருமபுரி செய்தியாளர் நந்தகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நந்தகுமார், சொல்லுங்க, வெட்டிய கரும்பை அதிகாரிகள் வாங்காமல் சென்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இது குறித்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம் அம்மா. அதாவது காரிமங்கலம் அருகே பொங்கல் தொகுப்பிற்காக கரும்பு கொள்முதலில் வெட்டிய கரும்பை அதிகாரிகள் வயலிலேயே விட்டுவிட்டு சென்றதால விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே PK பள்ளம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதாவது 100 ஏக்கருக்கு மேல செங்கரும்பு விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்காக சாகுபடி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தருமபுரி கூட்டுறவு சங்கம் மூலம் சென்ற அதிகாரிகள் இப்பகுதியில் பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு வழங்க தேவையான கரும்பை கொள்முதல் செய்ய விவசாயிகளிடத்தில் ஒப்பந்தம் செய்தனர். அதில் மணி என்ற விவசாயியிடம் 23,000 கரும்பிற்கு 20,000 செங்கரும்புக்கு தலா 25 ரூபாய் என விலை பேசியுள்ளனர். தமிழக அரசு ஒரு கரும்பிற்கு 38 ரூபாய் வழங்கி வரும் நிலையில அதிகாரிகள் வெட்டுக்கூலி செலவு உட்பட 25 ரூபாய் தான் வழங்க முடியும் என விவசாயியிடம் தெரிவித்துள்ளனர். அதனையும் ஏற்றுக்கொண்ட விவசாயி இன்று 30 கூலி ஆட்களை அழைத்து 8,000 கரும்புகளையும் வெட்டியுள்ளார். இதில் வெறும் 3,000 கரும்புகளை மட்டும் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 5,000 கரும்புகளை வேண்டாம் என கூறி அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயி கூறும்போது, அதிகாரிகளில் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஏற்றவாறுதான் கரும்பை வெட்டிய நிலையில என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் 5,000 கரும்புகளை எடுக்காமல் விட்டு சென்றுள்ளனர். இதனால் வெட்டுக்கூலி மட்டுமல்லாமல் வெட்டிய கரும்பும் காய்ந்து நஷ்டமடையும் நிலையில உள்ளது. கடந்த 1 வருடமாக பொங்கலை எதிர்பார்த்து கடன் வாங்கி கரும்பு வளர்த்த எனக்கு தமிழக அரசு அநீதி இழைத்துள்ளதாகவும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்த சம்பவம் விவசாயிகள் மத்தியில் இந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.